ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேவரட் சீரியல்ஸ் ரெடி காசில் இன்றைக்கி நல்லா நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கடை திறப்பு விழா தான் ஃபுல் எபிசோடும் கவர் பண்ணியிருக்காங்க. விஜயா தான் வந்து கடையை திறந்து வைக்கிறாங்க. ஸ்ருதியோட அம்மா, அவங்களோட ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து வந்திருக்காங்க. மீனா கிட்ட வந்து அவங்க மாமா வந்து ஏம்மா அவங்க வீட்டிலேருந்து யாரும் வரலையான்னு கேட்குறாரு. இல்லை மாமா, நானும் யாரையும் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இல்லைன்னா மட்டும் அவங்க தான் கூப்பிடாமலே கூட வரவங்களாச்சு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஏன் அப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் அவங்கள திட்டுறாரு. ஸ்ருதியோட அம்மா இருந்துட்டு ஒரு ஏசி புக் பண்ணுறாங்க. 1,50,000 ஒரு ஆண்டி அப்படி சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறார். பரவாயில்ல, குவாலிட்டி நல்லா இருந்த போது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பார்வதி பார்த்துட்டு உன் சம்மந்தி பெரிய பொருளாக வாங்குறாங்க போலவே அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக தான் நான் அவங்கள வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அவங்க காரணம் இல்லாமல் ஒரு வேலை பண்ணுவாங்களா. அடுத்து வந்து மீனா வந்து வீட்டுக்காக மிக்ஸி பார்க்குறாங்க. இந்த மிக்ஸி நல்லா இருக்குங்க, நம்ம வாங்கிக்கலாம் சொல்கிறாங்க. சரி வாங்கிக்கோ சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஸ்ருதியோட அம்மாவுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு பில்லு போடுவேன், தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு. பாட்டி வந்து அவங்களுக்கு பில்லு போட்டாச்சுல, இப்போ மீனாவுக்கு பில்லு போடு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் திட்டுறாரு. இதுதான் ஃபஸ்ட்டு பில்லுன்னு நினச்சிக்கோ, மீனாவோட கைராசி நல்லா இருப்பேன், அவள் கட்டுற பூ வந்து சாமி கழுத்துக்கு போகுது, அவன் கட்டின மாலையை போட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்கலாம் நல்லா இருக்காங்க, அது மாதிரி நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு வந்து பில்லு போட சொல்கிறாங்க. தனியாக போயிட்டு விஜயா திட்டுறாங்க. ஏன் பாரபட்சம் பார்த்து நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்றைக்கி ஊருக்கு போகிறேன், மீனாவை கிள்ளிக்கிற மாதிரி நினைக்காத, அவளுக்கு ஒன்றா நான் வந்து நிற்பேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து மனோஜ் இருந்துட்டு ஓனர் சீட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்து ரோஹிணி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. பழைய ஒர்க்கர்ஸ் எல்லாம் வர சொல்கிறாரு. வந்தோடனே இங்கே இனிமேல் உங்களுக்கு இங்கே வேலை கிடையாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் புது ஒர்க்கர்ஸ்லாம் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு புது ஒர்க்கர்ஸ் எல்லாம் வர சொல்கிறாங்க. பழைய ஒர்க்கர்ஸ்லாம் நாங்கள் இங்கே ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கோம், என்ன சார் திடீர்னு வேலையை விட்டு போக சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இனிமேல் அப்படி தான், ஏன் கடை வளர்கிறத பற்றி தான் நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளில அனுப்பிச்சிடுறாரு. அவங்களாம் வெளில போய் நின்றுட்டு இவன் சீக்கிரம் வளரணும்னு நினைக்கிறான், என்ன ஆக போகிறான்னு பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உண்மையிலே இவர் போடுற ஆட்டத்துக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. மனோஜ் வந்து கடை வாங்கிறதுக்கு முன்னாடியே அவர் பணம் அது இல்லைன்னு தெரிஞ்சிடும்னு நினச்சா, ஆனால் வந்து டைரக்டர் சார் வந்து சதி பண்ணிட்டாரு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா பாய்.